காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதம்மா. பனையூர பாத்திருந்து பாத்திருந்து பதவி ஒண்ணும் கிடைக்கலையம்மா. ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டி உழைச்சவன் நான் தானம்மா. அஜித் ஃபேன் கிட்ட சண்டை போட்டு அன்னதானம் போட்டேனம்மா. அதிமுக காரங்கெல்லாம் பதவிய வாங்கிட்டாங்கப்பா. இப்படிதான் தாவேகா காரங்களுடைய அந்த உழைச்ச மொத்த மக்களுடைய நிலைமை, விஜய் ஃபேன்ஸோடைய நிலைமை இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பனையூர பார்த்த மாதிரியே இவங்க எல்லாரும் ஏதாச்சும் பதவி குடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு பதவியும் கிடைக்காது போல அப்படிதான் அந்த நிலைமையும் இருந்துகிட்டு இருக்கு. இதுவே வேற கட்சியில இருந்து யாராச்சும் வந்து சேர்ந்தாங்க பாருங்க, அவங்க எல்லாருக்கும் பதவி அப்படி அள்ளி 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 குடுக்குறாப்படி. ரஜினி ஒரு படத்துல பண்ணுவார்ல, அவர் பாட்டுன்னு குடுத்துக்கிட்டே இருப்பார்ல, அள்ளி குடுத்துக்கிட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி நிலைமை இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சிவகார்த்திகேயன் கனவு கண்டுகிட்டு இருப்பாரு. நம்ம எல்லாருக்கும் அள்ளி குடுக்குறோம் அப்படின்ற மாரி அண்ணாமலை மாரி கெட்டப்ல வந்து அவருக்கு சீமராஜான்ற படத்துல குடுத்துருப்பாரு. அந்த நெனப்புல தான் தாவேகாவினர் இருக்காங்களா? அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் எல்லாருக்குள்ளயும் இருந்துகிட்டு இருக்கு. இவங்கள நம்பி வந்த, அவங்களுக்காக உழைச்ச உண்மை உழைப்புக்கு இதுவரைக்கும் அங்கீகாரம் கிடைக்கலன்றதான் இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. சரி என்ன ஏதுன்றத முழுசா பார்த்துருவோம் வாங்க. வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது தாவேகாக்காக உண்மையா உழைச்ச, விஜய் ரசிகனா இருந்து உழைச்ச, இந்த விஜய் மக்கள் இயக்கம்னு தொடங்குனாங்கல்ல, அதுக்கு முன்னாடில இருந்தே நான் உழைச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு இருக்கிற பல பேருக்கு இன்னமும் எந்த ஒரு மரியாதைக்குரிய பதவியும் கொண்டு போய் சேர்க்கல, அவங்களுக்கு உரியதை கொடுக்கல அப்படின்றதான் தாவேக நிர்வாகிகள் கிட்டயும் உறுப்பினர்கள் கிட்ட இருந்து மிகப்பெரிய கோவமா வெளிப்படுது. முக்கியமா தாவேக உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் கூட சொல்ல முடியாது. விஜய் அண்ணாவுடைய உண்மையான ஃபேன்ஸ் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய கோவமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாரும் பனையூர பார்த்த மாரியே இருக்காங்க. நம்ம இத்தன நாள் உழைச்சிருக்கோம். நம்மளுக்கு ஏதாவது செஞ்சுருவாய்ங்க. நம்ம பயங்கரமா செஞ்சிருக்கோம். இவங்களுக்கு ஏதாவது செஞ்சுருவாங்க நமக்கு. அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கண்மூடித்தனமா நம்புற பல பேருக்கு இவங்க பெரிய ஏமாற்றத்த தான் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த யாருமே வந்து இப்படி அமைச்சதுலப்பா அப்படி ஒரு மகா பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி, மகா வெற்றி, மிகப்பெரிய வெற்றின்னே சொல்லலாம். அப்படிதான் தாவேகாவுடைய வெற்றி அமைஞ்சிருக்கு. இவங்க இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க? இந்த 2 வருஷம் ஆச்சு. யாருக்காச்சும் ஏதாச்சும் பதவி குடுத்தாங்களா? இல்ல 136 தொகுதிகள் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ள 234 தொகுதி இருக்குது. மாவட்டங்கள் இத்தனை 38 மாவட்டங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து 136 மாவட்ட செயலாளர்கள வச்சிருக்காங்க. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற ஒரு அமைப்புல அவங்க வச்சிருக்காங்க. இப்படி செயல்பட்டாங்க அப்படின்னா, சரி சிறப்பான செயல்முறை தானே. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தாவேக்காக உழைச்சவங்க இருக்காங்கல்ல, அடிமட்டத்துல உழைச்சவங்கல்ல, நீங்க உடனே எல்லாருக்கும் யார் ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்தா தான் ஞாபகம் வரும். தூத்துக்குடியில அஜித்தான்றவங்க தான் எல்லாருமே ஞாபகம் வரக்கூடியதா இருக்கும். அவங்க உழைச்சது எடுத்துட்டு வந்து அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டுனாய்ங்க. பாருங்க நான் எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன், எத்தனை உறுப்பினர்களை சேர்த்திருக்கேன், இப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புனாய்ங்க. கார மறிச்சு நின்னாய்ங்க. தூக்க மாத்திரை சாப்பிட்டாய்ங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்து, அதுக்கப்புறமும் சரி நமக்கு ஏதாச்சும் செஞ்சுருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, அவங்க பாட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்தாங்களா, வேலைய பார்த்தாங்களா, அது மீறியும் தாவேக்காக உழைச்சாங்களா? இருந்திருக்காங்க. கனிமொழி எதிர்த்து நான் போராடுறேங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கிடைச்ச நிலைமை என்ன? கடைசியில என்ன பண்ணாங்கன்னா, போய் திமுகல சேர்ந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு இது. ஏன்னா, உழைச்சவங்களுக்கு அங்க அங்கீகாரம் இல்ல. அதுவும் கனிமொழிக்கு எதிரா உழைச்சவங்கள கூட்டிட்டு போய் கனிமொழி பக்கத்திலேயே நிக்க வச்சு போட்டோ எடுக்க வச்சிருக்காங்க. அப்படியான ஒரு நிலைமை தான் இங்க மாத்தி இருக்கு அப்படின்றது தான். ஆனா, அப்படி உழைச்சவங்களுக்கு தாவேக்கா அங்கீகாரம் குடுத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஆர்கே நகர்ல சென்னையில நடந்த ஒரு சம்பவம். ஆர்கே நகர் பகுதியில இது என் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு கழகத்தோடைய காசு எடுத்து பயன்படுத்துறாங்க. இது ரொம்ப தப்பு. இவர் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் போராடுறான். நான் வந்து விஜய் மக்கள் இயக்கம்னு இருந்தது. அந்த டைம்ல இருந்து நான் வொர்க் பண்ணியிருக்கேன். உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்குலாம் இவங்களுக்குலாம் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வொர்க் பண்றதுன்னா என்னன்னு தெரியாது. அது எல்லாத்தையும் நாங்க உட்கார்ந்து வொர்க் பண்ணியிருக்கோம். அப்படியான ஒரு சூழல்ல தான் நாங்க இருந்திருக்கோம். ஆனா இப்ப எப்படி இருக்கு சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே எங்கள கண்டுக்கிறதே இல்ல. இப்படியான நிலைமைலாம் தான் எங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில இருந்து நாங்க மாறி வரணும். விஜய் அவர்கள் இது எல்லாத்தையும் பார்த்து முன்னுரிமை குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முக்கிய உதாரணமா நம்ம சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாத்து கட்சியிலிருந்து வந்த நம்ம விசிகால இருந்து வந்த ஆதவர்ஜுனா இருக்கார்ல, அவருக்கு தேர்தல் பொறுப்பு அதிகாரியா குடுத்தாய்ங்க. நம்ம நிர்மல் குமார் அதிமுகல இருந்தாரு. இல்ல ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தார்ல, அவருக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிய குடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம செங்கோட்டை அண்ணனுக்கு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு, மாநில லெவல்ல ஆர்கனைசர் பொறுப்பு குடுக்குறாங்க. சரி அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்க அப்படின்னா,
பல பேருக்கு இப்படி தொடர்ந்து அதிமுகல இருந்து வந்த எல்லாருக்கும் பொறுப்பு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா தாவேக்கால உண்மையா உழைச்சாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன பலன்? அட்லீஸ்ட் ஒரு மாவட்ட செயலாளரா குடுத்துருக்கணும்ல. அவங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ணியிருக்கணும்ல. ஏதோ லாஸ்ட் 6 மாசத்துல நடந்தது தான் அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள தான் நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். கரூர் சம்பவம் அந்த நேரங்கள்ல இருந்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி 1 1/2 வருஷம் கட்சி என்ன பண்ணுச்சு? 2 வருஷம் கட்சி என்ன பண்ணுச்சு? ஒண்ணும் பண்ணல. ஏகப்பட்ட அணிகள அமைச்சிருக்கணும்ல. தொழிலாளர் அணி, விவசாயிகள் அணி, என்ன விளையாட்டுத்துறைக்கு அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி இப்படி ஏகப்பட்டது உருவாக்கி இருக்கணும்ல. அப்படி எதையுமே இவங்க உருவாக்கவே இல்லை. அந்த நிலைமையில தான் தாவேக்கா இருந்துகிட்டு இருக்கு. இத மீறியும் இப்ப இடைத்தேர்தல் வருதுப்பா. தேர்தல்ல நாங்க ஜெயிச்சிட்டோம். இடைத்தேர்தல் வருது. இந்த இடைத்தேர்தல்ல நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சிரணும் அப்படின்ற ஒரு முன்னோக்குல செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு? முதல்வர் வரைக்கும் அப்படிதான் செயல்படுறாரு. ஏன் சொல்றோம் அப்படின்னா, திருச்சி கிழக்குல நன்றி சொல்றேன்னு போனாருங்க. போன இடத்துல என்ன வேலை பண்ணாரு அப்படின்னா, திமுக ஒரு தீய சக்தி. அத எவனா கேட்டானா? அது தெரிஞ்சு அத சொல்லி நீங்க ஜெயிச்சு முதல்வர் ஆயாச்சு. அதுக்கப்புறமும் நீங்க என்ன பண்றீங்க? திமுக ஒரு தீய சக்தி. இப்படிதான் உங்க சூழல் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. இப்படிலாம் இருக்காதீங்க. கொஞ்சம் மாறி வாங்க அப்படின்ற இடத்துல தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படை தோற்றுவித்தார்ல, அங்க ஏதோ நார்மலா பேசினாரு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆனா அங்கேயும் என்ன பேசினாருன்னா, அவங்க கட்சிக்காரங்கள அவரே தாக்கி பேசினாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பனையுற வச்சு வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "எப்பா ஏதாச்சும் குடுப்பா, ஏதாச்சும் பதவி குடுப்பா" அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அவங்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னா, முதல்ல தேர்தல் போட்டோங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அடுத்து இப்ப இடைத்தேர்தல் போட்டோங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல்ல தான் இருக்காங்க. மத்த கட்சியிலிருந்து வந்த எல்லாருக்கும் ஒரு பக்கம் போயிடுச்சு. இன்னொரு பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னா, இப்ப இடைத்தேர்தல் வருதுல்ல, அதுல யார நிக்க வைக்க போறாரு? திருச்சி கிழக்குல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதியில இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த 6 தொகுதிக்கும் யார நிக்க வைக்க போறா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அந்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிகளுக்கு ஸ்டார் தொகுதி ஆயிப்போச்சு. சஞ்சீவ் நிக்க போறாரு, ராகவா லாரன்ஸ் நிக்க போறாரு. ராகவா லாரன்ஸ் வேற இன்னைக்கு நான் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. 11ஆம் தேதி காலையில 9:30 மணிக்கு நான் அனௌன்ஸ் பண்றேன்னாரு. ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்தினால அத அனௌன்ஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. அவரு நாள் தள்ளி வச்சிருக்காரு. கூடிய சீக்கிரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நாளுக்காக நம்ம காத்திருப்போம். அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மத்த கட்சியிலிருந்து விலகி தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்காங்கல்ல. இவங்க எல்லாருமே என்ன காரணம் சொன்னாங்கன்னா, என் தொகுதி மக்களுக்கு என்னால நல்லது செய்ய முடியல. எதிர்க்கட்சியா இருந்தா கூட பரவால்ல. போராடி வாங்கிரலாம். எதிர்க்கட்சியும் தாண்டி தான் நாங்க இருக்கோம். இன்னொரு எதிர்க்கட்சியா தான் இருக்கோம். 3வது இடத்துல இருக்கோம். அப்ப எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத சூழல்ல தான் நாங்க இருக்கோம். எப்படியாச்சும் எங்க தொகுதி மக்களுக்கு நாங்க நல்லது செய்யணும். அதனால தான் வந்தேன்னு சொல்றாங்க. இப்ப அதே தொகுதியில தாவேக்கா நான் ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சு நான் எப்படியாச்சும் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நெனச்ச தாவேக்காவினர் இருக்காங்கல்ல. அவங்களுடைய நிலைமை என்ன? அப்ப அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? அது ஒரு கேள்வி. இவங்க போய் திரும்பவும் தாவேக்கா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டா ஓட்டு போடுவாங்களா? ஏன்னா தாவேக்கா வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்க போட்டுருக்காங்க. அப்ப இவங்க தாவேக்கா வரணும்னு நினைப்பாங்களா? வேணாம்னு நினைப்பாங்களா அந்த மக்களு? ஏமாத்தி வாங்கிட்டேன் காசுக்காக போயிட்டாங்கன்னு எல்லாரும் நினைக்க மாட்டாங்க. பெருந்துறை, மதுராந்தகம் இப்படி ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. அங்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாவும் இருந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா ஆதவர்ஜுனா பேசுவாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். முதல்வர் பேசுவாரா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவர் பிரஸ்ஸ பார்த்தாலே தான் குடு 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 குடுன்னு ஓடிடுறாரு. என்னவோ எதையோ பார்த்து எதையோ ஓடுற மாரி. நம்ம சொல்லிட்டா நல்லா இருக்காது. ஏன்னா முதல்வர் பதவியில இருக்கிறார் இல்லையா? அதனால சொல்ல முடியாது. இப்படி பதவிக்காக காத்திருக்கும் தாவேக்காவினர், உழைச்ச மக்களுக்காக ஒண்ணுமே பண்ணாத தாவேக்காவினர், இந்த மக்களுக்காக மட்டும் என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இந்த கேள்வி உங்களுக்கு இருக்குதா? இல்ல பல பேருக்கு நல்லது செய்ய போறார் பாருங்க விஜய் அவர்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.